ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு 5 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. நைட்டு நல்லாவே தூங்குனேங்க. மேலே வந்துட்டு நான் பூ வச்சுட்டு தூங்கினேன். பூவா அழுதான். ஸ்வைன்ட்ட தூக்கி கொடுத்துட்டேன் கீழே. ரொம்ப வேர்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்வைன் தாங்க கீழே வச்சுட்டு தூங்கினாங்க. நான் நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் 5 மணிக்கெல்லாம் பூவா எழுந்திரிச்சு அழுதுன்னு சொன்னாங்க. அதனால் நானுமே முழிச்சிட்டேன். சரி, ட்ரெயின் எங்கே வருதுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தேன். ஆந்திராக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. இன்னுமே விஜயநகரம் வர்றதுக்கு 2 ஸ்டாப்பேஜ் இருக்குதுங்க. விஜயநகரத்தில் தாங்க நமக்கு ட்ரெயின் நிற்கும். ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க விஜயநகரத்தில். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. மணி 5:30 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. பூவா வந்துட்டு முழிச்சிட்டு மறுபடியுமே தூங்கிட்டாங்க. சரி, நானுமே தூங்க வச்சுட்டேன். பூவா தூங்கட்டோன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வைன் முழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்வைன் தூங்கலை. 6 மணி ஆயிடுச்சுங்க. விஜயநகரம் வந்துருச்சுங்க. இங்கே ட்ரெயின் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்குங்க. அதான் ஸ்வைன்ட்ட சொன்னேன், சரி நீ போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னேன். காலையில் வந்துட்டு இங்கே தாங்க 10 நிமிஷம் நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பேஜில் ஒரு 2 நிமிஷம் தான் நிற்கும். அதனால தான் சொன்னேன், போய் டீ வாங்கிட்டு வா, நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னேன். உள்ளேயுமே டீ வருது, எனக்கு பிடிக்கல. சரி, அதான் வெளியில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னேன். ட்ரெயினுமே நிற்க போகுதுங்க. உனக்கு சர்க்கரையே பிடிக்காது, சர்க்கரை அதிகமாக இருக்கான். டீ வெளியில் வாங்கினாங்க. கேன்டீன் டீ நல்லா இருக்க முடியும். பச்சை தண்ணி குடித்தாங்க, தண்ணி குடித்தேன். ஃபேஸ் வாஷ் ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு டீ நல்லாவே இல்லைங்க. டீ நல்லா இல்லைன்னு சுத்தமாக பிடிக்கல. விஜயநகரத்துலேருந்து ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க. எத்தனை மணிடி? இந்த இடத்துல தாண்டி ட்ராக்கு பிரித்து விடுவாங்க. இது வந்துட்டு 2 சைடாக பிரியுங்க. இதில் எந்த சைடு போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து கிழக்கு சைடு தான் போகும். ட்ராக் எப்படி பிரியுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டு 2 சைடு தாங்க போகுது. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் தானே வந்துட்டு இருந்தோம். இப்போ ரைட் சைடு போயிட்டு வருங்களேன். இல்லைதான் கொஞ்சம் ஆஃப் பண்ணேன். நான் பேசிட்டு தானே வரேன். நம்ம வந்து லெஃப்ட் சைடு தாங்க போவோம், ரைட் சைடு போக மாட்டோம். அங்கே போய் ரைட் சைடு. ஆனால் நம்ம கிழக்கு சைடு தானே போவோம். அது ரைட் சைடு. அங்கே போய் இங்கே இந்த சைடு போகுது. பூவா பாருங்கள், தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. பூவா எழுந்திரிச்சது 9 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. வா வா பூவா தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். வா, வாயெல்லாம் தொடச்சி விட்றோம். வா வா தூங்கி எழுந்திரிச்சு வாயெல்லாம் தொடச்சி விட்டு போக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டாச்சு. பொட்டு வச்சு
அம்மா போக்க நான் பிஸ்கட்டு ஊட்ட போகிறேன். ஓ பாருங்க கம்மல் ஒரு கம்மல் தாங்க இருக்கு. பாருங்க ஒரு கம்மல் காணுங்க. ஓத்த உடைச்சிட்டாங்க. அம்மா வீட்டிலேயே அந்த கம்மல் விழுந்துருச்சு. தேடி எடுக்கலைங்க. ரொம்ப மண்ணுக்குள்ளே விளாண்டான், அதுக்குள்ளே விழுந்துருச்சு. ஒரு கம்மல் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஒடிசா நெருங்க போகுதுங்க. பெரம்பூர் வந்தாலும் ஒடிசா பாருங்க. நம்ம வந்துட்டு ஆந்திரா முடியுது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில். நானுமே ஒரு குட்டியாக மேக்கப் பண்ணிட்டேங்க. 50 ரூபா கொடு. செப்பல் ஆகிட்டு சாக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். செப்பல் ஆகிட்டு போ வா, அப்போ வரும். போறானு வா. மூவ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஸ்வயனை காணுது. சாப்பாடு வாங்க போனாங்க வெளியில். பெரம்பூருங்க. பெரம்பூர் வந்துருச்சு. இதில் இருந்து ஒடிசாங்க. ஆந்திரா முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து நமக்கு ஒடிசா. ஸ்வைன் வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கங்க. 2 நிமிஷம் தாங்க நிற்கும். 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்களான்னு தெரியல. அங்கே வாசல்கிட்ட நிற்கிறாங்கங்க. பார்க்கலாம், இந்த சைடு தான் இறங்குவாங்க. இது ஒடிசாக்குள்ளே எனக்கு சாப்பாடு வாங்குறது சுத்தமாக பிடிக்கலங்க. ஸ்வைன் இட்லி தாங்க வாங்குறாங்க. அங்கே நல்லா இருக்குமான்ல. அந்த இட்லியை மூடி கூட வைக்கலாங்க. மேலே தாங்க திறந்து தாங்க இருந்துச்சு. வாங்கவே பிடிக்கல. பூவாவுக்கு தான் வாங்குறேன். இது வந்துட்டு ப்ரெட்டுங்க. ப்ரெட் ஆம்லெட்டு, வடை. பூவாக்க நான் பிஸ்கட்டை மட்டும் தான் ஊற்ற போகிறேன். இட்லி வேண்டாம். இட்லி எனக்கு பிடிக்கலைங்க. மூடி கூட வைக்கலாம். ஏன்டா கழட்டுனேன்? இந்த போடு. எது கழட்டுனா சாக்ஸ் கீழே இறங்கி நின்றுப்பான். சாக்ஸ் எடுத்து போட்டுப்பா. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் போலோ. பூவா பாருங்க என்ன பண்ணுறது. நான் பார்த்துட்டே இருந்தேன். நம்ம சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஒடிசா வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஊர் அப்படின்னு இருக்காங்க. உண்மையில இந்த மாதிரி இயற்கையா இருக்கிறதுக்கு ஒடிசா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒடிசாவில் வந்துட்டு எல்லா சாகுபடியுமே பண்ணலாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதிகம் புளிய மரம் இருக்குதுங்க. நம்ம ஊர் சைடில் புளிய மரம் இல்லைங்க. சைடில் புளிய மரம், அப்புறம் வந்து ஈச்ச மரம் இருக்குல்ல, ஈச்ச மரமும் நிறைய இருக்கு. நான் பார்த்துட்டு வந்தேன். இங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட பழக்க வழக்கம் இருக்குங்க. எப்படின்னா இது வந்து ஆந்திரா சைடு, ஆந்திரா பக்கம் தானே இது. அதனால ஒடிசாவில் வந்துட்டு இவங்கெல்லாம் எந்த ஊருமே பக்கம் தான். கட்டக்குங்கிறது பக்கம் தான். பெரம்பூருக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ட்ராக்கு கிளியர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சுற்றிலும் மழைங்க தெரியுதுங்களா? இந்த சைடு மழை. வெளியில் ஃபோனை வைக்கிறதுனால இந்த ஃபோனை பறிச்சுட்டு போயிடுவாங்க. பாருங்க தெரியுதா? அது வர மழைங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் மழை. அங்கே போய் எடுத்துகிட்டு வரேன். தெரியுது பாருங்க, மழை தெரியுதாங்க. கடலை மழை எப்படிங்க ஒன்றா அதெல்லாம் நம்பவே முடியல. இது ஆறுங்க. இது ஆறு.
கடலும் ஆறு கலந்து வருது. பாருப்பா பாருப்பா, கடலுப்பா கடலுப்பா. நம்ம ட்ரெயின் இப்படி பக்கமாக போகும். खाना 60 रुपया। अब भाई खाना 60 रुपया, अंडा बिरयानी मांस भात। என்ன என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? என்ன சொல்றீங்க? மாசா தானே உண்மையில கேன்டீன்ல இங்க ட்ரெயினுக்குள்ள விற்குங்க. அது மாசா இல்லைங்க, மேங்கோ. அதெல்லாம் குடிக்க கூடாது. இது கூட இதுவும் குடிக்க கூடாதா, இருந்தாலும் மாசா குடிக்கலாம். கொண்டா கொண்டா எனக்கு கொடுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தோன்னா கீழே ஓடிட்டாங்க. பிஸ்லரி தானே, தண்ணி குடிக்க கூட நல்லா இருக்கும். பிஸ்லரி இது வந்து ஒடிசாவில் வந்துட்டு குர்தாவா, குர்தாவில் நிற்கிதுங்க. அடுத்து வந்து புவனேஸ்வர், அடுத்து கட்டக். இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்கு நம்ம இறங்குறதுக்கு. பூவா கொடுக்காத சளி பிடிச்சிக்கிடும் போதும். இப்போ எதில் குடிக்கிறான்ட்டு பூவா அம்மா நல்லாக்கா டிக்கி கொஞ்சம் கொஞ்சம் போதும். சளி பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 8ங்கிறது 8. ஒடியாவள சொல்லு. ஒடியாவள சொல்லு. ஒடியாவள சொல்லு. 1 2 3 4 10 வெளியே சொல்லிட்டாங்க. ஒடியாவள சொல்லு. சொல்லிட்டேன்டா. ஒடியாவிலையும் 10 வள்ளி சொல்லியிருக்கிறான். 1 2 கேப்பமாப்பா. 1 2 தமிழ்ல சொல்லுங்க. இல்ல 1 2 1 2 சொல்லு. சொல்லு 10 சொல்லு. 5 6 6 10. எனக்கு தமிழ்லேயும் சொல்ல, தமிழ்ல சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு சொல்லலை, தப்பு தப்பா சொல்றான். ஒடியா தமிழ் 3மே கலந்து அடிக்கிறான். வா ஏபிசிடி சொல்லு. ஏபிசிடி சொல்லுமா. ஏபிசிடி சொல்லு. தெரியுதா? இப்ப இருமுறான் பாரு. கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ட. கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு இப்ப இருமிட்டு இருக்கிறான். புவனேஸ்வர் போகணுங்க. பாருங்க வெயில், என்னடா வெயில் இப்படி அடிக்குது. நான் ஒடிசால மழைன்னு சொன்னாங்க செம்மையா. நான் வந்தாக்க வெயில் அடிக்குதுங்க. பாருங்க ஒரே வேர்க்குது. வீட்டுக்கு போலாம். ஆஃப் பண்ண செல்லா பண்ண.
அங்க எங்க இருக்கு பாக்கெட்டு? பூவா வேற இருமுறாங்க. கூலிங்கா கொடுத்துட்டாமா மாசாவை. மேல இருக்கிற பேக்கெல்லாம் எடுத்துடுறீ. சரி ஓகே, நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டில் போய் பேசிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து போகும்போது கட்டக் ஸ்டேஷன் இறங்கிட்டேங்க. லிஃப்ட்டில் போகலான்னு கூப்பிட்டாங்க எனக்கு. நான் வரலன்ட்டேன். நம்ம ஸ்டெப்பில் போய்க்கலாம். வா போ. இதான் நம்ம வந்து ட்ரெயினுங்க போகணுங்க. பாவம் சுவைன் ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. பேக்க தூக்க முடியல, கை வலிக்குதுன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சிவன் கோயிலுக்கு வந்துட்டு தண்ணி கொண்டு போவாங்க இந்த மாத்தையில், அதனால போகிறாங்க. வாங்க நம்மளும் போகலாம். சாதாரணமாக நடக்க முடியாது. இதில் வந்துட்டு பேக்கு தூக்கிச்சு. போ இதா போ போ கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி குப்பை குப்பை. பள்ளம் இறங்கிடுவோம் கடை கடன்னு. ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். சாமி இப்படி தூக்கி தூக்கி போடுது. இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பு தான் போகிறோம். எந்த பஸ் ஸ்டாப்? ஒம்பியா? ஒம்பி பஸ் ஸ்டாப். அங்கே தான் நம்ம ஜெகசிங்பூர் போகிறோம்ல, நம்ம ஊர் பஸ் இருக்கு. நம்ம ஊர் ஜெகசிங் போகிற பஸ்ஸுங்க இது. அங்கே பஸ்ஸில் லக்கேஜ் ஏற்றுறாங்க பாருங்க. இந்த பஸ்ஸு போகும், பின்னாடி இருக்கிற பஸ்ஸும் போகும். ஆனால் இது கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதிலே போய்க்கலாம். இதில் கூட்டங்க. இது ரெண்டுமே கையில் வச்சுக்கலாண்டி. வா வா. கூப்பிட்றாங்கங்க நம்மளை. நம்ம ஊர் பஸ்ஸாக இருந்தா ஓடணுங்க. ஆனால் இந்த ஊர் பஸ் அப்படி இல்லை. வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க ஏறுமா. चला बसो, चला भीतर चला बसो. सीट अच्छी अच्छी चलो. चला 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 बसो. सीट लेडी. चलो. चल तमर दीटा सीट ना मा गोटे सीट. से मना करो. तमर केटा सीट. गोटे कोर धरो. तुम बैठे जा. बसो. சீட்டு இல்லைங்க. சுவாயினு பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு பையன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன் சைடில். ஜெகசிங்பூர் வந்துட்டுங்க. மழை பெய்யுதுங்க பாருங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல. மழை பெய்யுது. அப்படியே அவங்க ஊர் வந்துட்டான். சந்தோஷம் தாங்க முகத்துல. கலைய பார்க்கணும். அவங்க ஊர் வந்துட்டான். திருப்பி தாங்கலைங்க. அதை காமிச்சு விட்றோம், இதை காமிச்சு விட்றோம். எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்க ஊரா? உங்க ஊரா? சந்தோஷமா இருக்கா? எனக்கு ஏன் தமிழ்நாடு போனாதானே சந்தோஷம். போவாருங்க. சரியான தூக்கம் பூவாவுக்கு. இறங்கு வா. உங்க ஆத்தா வீடு வந்துருச்சு. வா. உங்க அப்பா வீடு வந்துருச்சு. வா. என்ன சொல்ற? மழை நின்றுச்சுங்க. அது
டக்குன்னு நம்ம ஓடிடலாம். நம்மளுமே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்வீட்டு, அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு நம்மளுமே ஆட்டோ பிடிச்சி நம்மளுமே வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஆட்டோ வந்து சுற்றி தான் போகுதான், ஏன்னா ரோடு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு அப்படியே தான் இப்போ ஆட்டோ போய்கிட்டு இருக்குது. இதில் தான் பூவா படிக்க போகிறானோ, எனக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியல. இங்கிலீஷ் மீடியமா? இதான் பிரியங்கா படிச்சாளா? நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். பூவா பாருங்கள், பூவா பார்க்குறதுக்கு பிள்ளைங்களாம் பாருங்கள் வந்துட்டாங்க இங்கே விளையாடுறதுக்கு. பூவோட விளையாட்டு ஜாமத்தை எடுத்து பார்த்து விளையாண்டுட்ருக்காங்க. பூவாவுக்கும் சந்தோஷம் தாங்கலங்க. பிள்ளைங்களாம் பார்த்தோன்னே பூவாவுக்கு இந்த மாதிரி அவன் வயசு பிள்ளைங்க தாங்க, அவன் விளையாடுவான். அவன் பூவா வந்தோடனே விளையாட்டு பாருங்க. பூவா பூவாக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறேங்க. அங்கேன்னா ஃபோன் பார்த்து சாப்பாடு ஊட்டுவேன், இங்கே இருந்தால் பிள்ளைங்க விளையாடுறோம். பூவாவையும் குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். நான் இன்னும் சாப்பிடல. அண்ணி சமைச்சு வச்சுருந்தாங்க. நானுமே குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. அண்ணி என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, இது வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி மாரி வச்சுருக்காங்க. அதுதாங்க நான் சாப்பிடுவேன், அடிக்கடி அதை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்துட்டு கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்துட்டு ஒரு சாம்பார் மாதிரி கூட்டு எல்லா காய்கறியுமே போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ் மாரி ஒரு காய் இருக்குங்க நீளமாக, அதுவுமே பொரியல் பண்ணியிருக்காங்க. வாங்க சாப்பிடலாம். பையனும் சாப்பிட்டுட்டு வயலுக்கு போயிட்டாங்க. அங்கே அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பூவாக்குமே சாப்பாடு ஊட்டிட்டாங்க, அண்ணி தூக்கி வச்சிட்ருக்காங்க. பூவா வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே போன உடனே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, மறக்கலை. போன உடனே அன்னிக்கிட்டெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அடிக்கடி வீடியோ கால் பேசுவான், அதனால ஞாபகம் இருக்குது அவனுக்கு. போனா நீ ரெட்டி வயலுக்கு இப்போ தானே குளிச்சுட்டு போனா, நீ எதுக்கு மறுபடியும் நனைஞ்சிக்கிட்டு வர? மறுபடியும் குளிப்பியா? சரி ஓகே, நம்மளுமே வீட்டுக்கு வந்துட்டோம். மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது. கரண்ட்டு போனாலும் போயிடும், சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வழியில் பார்க்கலாம். நன்றி.